நாம் எப்பொழுது கர்த்தருடைய ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, நம்முடைய கிராமங்களிலே நம்மை நமக்காக மட்டுமல்ல, நம்மை பலருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுக்குரியவர்கள் மட்டுமல்ல, உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் தேசத்திலே நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அது நமக்கு மாத்திரமல்ல, அதுவே நாம் போகிற பாதை கடினமாக இருந்தாலும் அதன் மூலமாய் தேவன் பிரகாசமான நன்மையான அநேக காரியங்களை செய்கிறார். அப்போ தேவன் வழிமாற்றி அவருடைய அங்க போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம்னு டேர்ன் பண்ணி கொண்டு வந்ததுக்காக அடி வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, உதவாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் அங்கே வந்து சுவிசேஷத்தின் நிமித்தமாக வேதனைகளை அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் நின்று இருந்து ராத்திரியிலே அவர்கள் துதித்து பாடினார்கள். சம்பவிக்கிறது என்ன? சிறைச்சாலை கதவுகள் அசைவந்தது, சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறவுண்டன. அங்கே ஒரு பெரிய அமர்க்களமே உண்டாகிறது. அடிச்சவனும் உதைச்சவனும் தங்களை தாங்களே கொண்டு தற்கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கும் பொழுது அவர்களை பிடித்து நிறுத்தி, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இதையெல்லாம் போன பொழுது அடிச்சவன் திருப்பி பவுலை பார்த்து கேட்கிற, ஆண்டவர்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்ட அந்த சிறைச்சாலை காரணம் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா விஷயம்? ஒரு சிறைச்சாலை காரனுடைய ரட்சிப்பு தேவனுக்கு முக்கியமாய் கண்டதினாலே, ஒரு சிறைச்சாலை காரணம் ஒரு லீதியானுடைய ரட்சிப்பு தேவனுக்கு முக்கியமாய் கண்டதினாலே, அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய ரட்சிப்பை தேவன் மேன்மையாய் கண்டதினாலே பவுலையும் சீலாவையும் அவர்கள் போக வேண்டிய பாதையை திருப்பி இந்த சிறைச்சாலையிலே கொண்டு வந்து வைக்கிறார். ஒருவேளை அவர்கள் அடிகள் பட்டாலும் துன்பப்பட்டாலும் தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளையை அந்த பாதையிலே நீ ஒருவேளை நெருக்கப்பட்டாலும் அந்த நெருக்கத்தின் முடிவு அது தீமையாய் அல்ல, அது நன்மையாய் முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தின் இறுதி என்று சொல்வது, அந்த நெருக்கத்தினுடைய ரிசல்ட், அதனுடைய விடுதலை என்று சொல்வது அது தீமையாய் அல்ல, அது நன்மையாய் முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் முடியும் என்பது உங்களுக்கு அது சந்தம் அல்ல. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நெருக்கப்படுகிற நீங்கள், ஒருவேளை வேதனைப்படுகிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் விருப்பப்படுகிற பாதையில் நிறைவேறாதனாலே நீங்கள் நினைக்கிறதான காரியங்கள், நீங்கள் நினைத்த காலகட்டங்களே அது நடக்காதனாலே ஒருவேளை வேதனையாக கூட துக்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் விசுவாசியுங்கள். தேவ சித்தம் என் வாழ்விலே நிறைவேறுகிறது. தேவ சித்தம் நிறைவேறும் பொழுது அது நன்மையாக, அநேக கண்களுக்கு ஆச்சரியமாக, அநேகர் சந்தோஷப்படுகிற விதமாக அது காணப்படும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாவும் நடப்பனை யாவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த பரிபூர்ண சித்தத்தின் முடிவு என்று சொல்வது மகிமையாக இருக்கும், அநேகருடைய நன்மையாக இருக்கும், அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாய் அமையும், அநேகர் விடுதலை அடைவதற்கு காரணமாய் அமையும், அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு அது காரணமாய் அமையும். எனவே ஆண்டவரே நான் என்ன சித்தமாய் இருக்கிறேன் என்ற கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் தேவ சமூகத்தில் நாம் அமருவோம் என்றால் தேவன் தம்முடைய தயவுள்ள பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக நம்முடைய மனதை அவர் புதிதாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசையோடு அவருடைய முகத்தை கேட்கிறவருடைய இருதயங்களை அவர் புதிதாக்குகிறவராயிருக்கிறார். அவர்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகிறது வசனம் சொல்கிறது. எனவே தேவ சித்தம் செய்வது இயேசு சொல்வதை போல அது நம்முடைய போஜனமாக இருக்கட்டும், அது நம்முடைய ஆகாரமாக இருக்கட்டும், நம்முடைய ஊழிய பாதையில் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் ஆனாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு ஆசை, தேவ சித்தம் என் வாழ்விலே நிறைவேற வேண்டும். அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தமாய் அல்ல, என்னுடைய விருப்பத்தின் நிமித்தமாய் நடக்கிற ஆண்டவர் செய்கிற காரியமாய் அல்ல, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அது என் மூலமாய் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு எப்படி நடத்த விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில் நடப்பதாக. ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போவது தேவ சித்தமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் விதமாய் சிந்திக்கிறோம். யோனாவை போல ஆண்டவர் ஹalleluya நினைவுக்கு போக சொன்னால் தர்ஷீஷுக்கு போக துணிகிறோம். ஹalleluya. ஆண்டவர் ஆனால் விரும்புவது நாம் நினைவுக்கு போக வேண்டும் என்பதுதான். ஒருவேளை யோனா நினைவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனான் என்பதனாலே நாம் சில வேளை அவன் கீழ்ப்படியாத ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். இல்லை, அவன் கீழ்ப்படியாதவன் அல்ல, அவன் பக்தி உள்ள ஊழியன் தான். தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்கக்கூடிய நல்ல சுபாவம் அவனுக்கு இருந்தது. தேவ சத்தம் கேட்கிறவன் கீழ்ப்படியாதவன் அல்ல, தேவ சத்தம் கேட்கிறவன் அவன் தேவனோடு கூட தொடர்புடையவன் தான். தேவனோடு கூட தொடர்பிலே இருக்கிறதுனால தான் அவனுக்கு 2 சத்தம் கேட்டுச்சு. அவன் ஆண்டவர் நினைவுக்கு போனா அவன் தர்ஷீஷுக்கு போனான். ஆண்டவர் தர்ஷீஷுக்கு போகும்போது அவன் சொல்கிற ஆண்டவர் என்ன, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் அந்த நினைவு போகலவன் அந்த நினைவில் இருக்கிற மிகவும் கொடூரமான மக்கள், மிகுந்த தீமையான காரியங்களை செய்தவர்கள், அவிதமாக தன்னுடைய மனசாட்சியில் அவன் நினைச்சதுனால அவிதமாய் சிந்திக்கிறான். ஆனால் அவிதமாய் அல்ல, தேவன் சொல்கிறார் இல்ல நினைவுக்கு தான் போகணும். அங்கே தர்ஷீஷுக்கு போவதற்காக அவன் தன் திட்டங்களை செய்தாலும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே தயவுள்ள சித்தத்தையே நிறைவேற்றுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில பேரில் தேவன் விரும்புவதற்கு மாறாக நாம் நம்முடைய சரீர முயற்சியினாலே, நம்முடைய சுய முயற்சியினாலே, சுய திட்டத்தினாலே எதையாவது சாதித்து விடலாம் என்று நினைத்தாலும் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறபடினாலே அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்திற்கு சில வேலைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த கொண்டு வந்து நிறுத்துகிற வழி சிலது கடினமாக இருக்கும், சிலது வேதனையாக இருக்கும், சில கடினமான பாதையாக இருக்கும். அந்த கடின பாதைக்கு நம்மை விட்டுக் கொடுக்காமல் தேவனுடைய பரிபூர்ண சுத்தம் என்னதென்று நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவராக இருந்தால் அவர் சுலபமான ஆசீர்வாதமான பாதையிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். புரிகிறதா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறுவதாக. உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம் அல்ல, எங்களுடைய ஆசையினால் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் அல்ல, நாங்கள் விரும்பின நிமித்தம் நடைபெறுகிற விஷயம் அல்ல. தேவனை விரும்புகிறோம், என்ன சித்தமாய் செய்ய சித்தமாக இருக்கிறோம், அது மாத்திரம் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும் என்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், தேவ சித்தம் நிறைவேறையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேறையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துணிக்குதே. கர்த்தாவே, உடைய பாதத்திலே உடைய வார்த்தையை கேட்டோம். 20 நாட்களும் தேவனோடு பேசி சித்தத்தை குறித்து பல விதங்களிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தாவே, அனுமதிக்கிற சித்தத்திற்கு அல்ல, எங்களுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டிக் கொண்டு தேவனை அறிவுறுத்தி இருக்கிறேன், எச்சரித்திருக்கிறேன். இளையாவின் வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்தில் வருகிற ஆட்களை முன்னமே கண்டு அவனோடு இடைப்பட்ட தெய்வம் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் இடைபெறுகிறவராய் நடக்க போகிறதற்கு முன்னமே நடக்கிறதை சொல்லுகிறேன். ஆண்டவர், இந்த நாட்களிலே உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை இருக்கிறேன். எது உமக்கு விருப்பமோ அதை அறிந்து செய்ய எங்களுக்கு பலத்தருவீராக. மாம்சத்திலே அல்ல, நாங்கள் ஆவியிலே நடக்கிறவர்களாக, தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரர்கள் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் வாழ எங்கள் கிருபை செய்யும். பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு பலத்தார், எங்களை வழிநடத்தும். அவருடைய தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் ஜெபிக்கும்போது பிரகாசிக்கிறார். நம் கண்களில் மூடி நாம் சொல்லிக்கலாம். உண்மையாகவே என்னுடைய செய்தி அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஏன்னா ஒரு வார்த்தை மட்டும்
இந்த சிறையில் போகும்போது செய்யலாமோ நம்ம அடிகளை பார்க்கல, நம்ம காயத்தை பார்க்கல, அந்த சிறையில் ஒரு ரட்சிப்பை பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப புறப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தரோடு ஈடுபட்டதுக்காக நன்றி சொல்ல செஞ்சுவாங்க. எனவே சீக்கிரதான் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். சில இடங்களில் எங்கள் வாழ்க்கையில் சிறைகள் உண்டு ஆண்டவர், அதை தேவ சித்தம். சில இடங்களில் ஆண்டவரே எங்கள் பாதைகளிலே கடினமாக இருக்க ஆண்டவரே, அது தேவ சித்தம். சில இடங்களில் ஆண்டவர் நாங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவரே அப்பா வேதனைகளும் துன்பங்கள் இருக்கு, ஆனால் தேவ சித்தம். ஆனால் நாங்கள் ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிற சூழ்நிலைகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதன் பிறகு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் உணர்த்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அநேக காரியங்களை கொண்டு வேத வசனங்களை கொண்டு சித்தத்தை குறித்து ஆண்டவரே அப்பா சோதனை 2 விதமான சித்தத்தை குறித்து நீங்க பேசினதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்மிடத்திலே ஆண்டவரே அப்பா தாழ்மையோடு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் கிருபைகள் ஆண்டவரே அப்பா நீ தந்ததற்காக நன்றி. இந்த கடைசி நாள் ஆண்டவரே செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி. கொடுத்த தாசருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு எல்லா காரியங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் வந்து வெறுமையாய் போகாதபடி வசனத்தோடு நிரப்பி அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறார்கள். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துகிறார்கள். தேவ சித்தத்தை செய்ய எங்கள் கண்கள் திறக்கப்படும். எங்களுக்கு உணர்வுகளை தாங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து 20 நாட்கள் உங்களுடைய சித்தத்தை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை ஆண்டவரே எங்கள் இருதயம் அறிந்திருக்கிறது. அதன்படி நடக்க வேத வசனத்தை கேட்கிற மாத்திரமில்லை, அதன்படி செய்கிறதா இருக்க எங்களுக்கு கிருபைகளை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தி இன்றும் சதா காலம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான நீங்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தாசனோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை நமக்கு என்ன உண்டு? கன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் 6 மணிக்கு இங்கே வந்துடணும். 6 மணிக்கு இங்கே வந்துடணும். வீட்டில் இருக்கிறவங்க 6:30 போல 7 போல வரக்கூடாது. எத்தனை மணிக்கு வந்துடணும்? 6 மணிக்கு இங்கே வந்து சோதனை போட்டு இருக்கணும். புரிஞ்சிருச்சா? ஆமாம். நாளைக்கு எல்லாம் நேரடியாக வந்திருக்கேன். விசுவாசிகள் ஒரே ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ட்ரெஸ்னா எல்லாரும் ஒரே ட்ரெஸ் இல்லை, ஒரே கலரில் ஒயிட் போட்டீங்கன்னா 3 நாளும் ஒயிட் போடலாம். இந்த 3 நாள் ஒரு கலர் பேசி உங்கள்கிட்ட இருக்கிற. ஆமாம். வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் காலையில் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகள் செஞ்சுருங்க, வந்துடுங்க. காலையில் நிறைய வேலை செய்யுங்க. அதனால் ஜூஸ் எல்லாம் விழும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சுருங்க, வந்து செஞ்சுருங்க. யூத்து ஒரே மாதிரி இருந்து நடந்துட்டு வரவங்க என்ன செய்யணும், வரவேற்கிறதா இருக்கணும். இதை பற்றி சொல்லிட்டேன். பாடல் பாடுகிற பிள்ளைகள்லாம் நேரடியாக செஞ்சது வந்து பிரேசம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் கொண்டு போகிறோம்.